சென்னையில் ஒரு தரமணிங்கிற ஏரியாவில் வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்த தாய் தந்தை 2 வயது குழந்தைய வந்து கொடூரமாக கொலை செஞ்சுருக்காங்க. மூட்டையில் தூக்கிக்கிட்டு 3 பிணத்தை கண்ட இடத்துல தேடி போய் தூக்கி வீசுகிற அளவுக்கு அந்த 3 குற்றவாளிகள் சென்னையில் தான் நடமாடி இருக்கிறாங்க. இந்த துணிச்சல், இந்த தைரியம் இங்கே வந்தால் எதெல்லாம் பண்ணலாம், இந்த அரசு தட்டி கேட்காது, இதுதான் நமக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு கொலையாளிகள் நம்புகிறான். தமிழ்நாட்டுக்கு போனால் நம்மளை வாழ வச்சுருவாங்க, தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை தத்தெடுத்துக்குவாங்க நம்பி தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களை இப்படி கொன்று குவித்து கூறு போட்டு தூக்கி வீசுறதை கேள்விப்பட்டதுக்கு பிறகு கூட ஆக இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிட்ருக்கு? தூங்கிட்டு இருக்கு. இன்றைக்கு தங்கம் விலை நிலவரம், வெள்ளி விலை நிலவரம் அப்படின்னு போடுற மாதிரி இன்றைக்கி கொலை நிலவரம், பாலியல் துன்புறுத்தல் நிலவரம்ன்றது இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சு. திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து நான் ரெடியாக இருக்கேன், அருமை அண்ணன் எடப்பாடியார் வந்து என்னை ஏற்றுக்க தயாராக இருக்கான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. எப்போ பார்த்தாலும் அவர் சொல்கிற ஒரே வார்த்தை ஒன்றிணைக்கணும் ஒன்றிணைக்கணும்னு. அப்படி ஒன்றிணைக்கிறவராக இருந்தால் அவர் கூட இருக்கிறவங்களையே ஒன்றிணைக்க அவரால் முடிஞ்சிச்சா? என்னை சேர்த்துக்கோன்னா எப்படி சேர்த்துக்குவான், எப்படி ஏற்றுக்குவான்? இவரை தலைமை கழகத்தை உடைச்சி எல்லாம் அசிங்கப்படுத்தி மிஷினை தூக்கிட்டு போய் ரெக்கார்ட்ஸை தூக்கிட்டு போய் எல்லாம் பண்ணினதுக்கு பிறகு எப்படி ஏற்றுக்குவான்? தொண்டை இங்கே ஒன்றிணைவோம் பாரு, சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுவார். இங்கே ஒன்றிணைவோம் பாரு, ரெட்டலை நமக்கு தரக்கூடாதுன்னு கேஸ் போடுவார். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் குறித்து நம்முடன் பேசுவதற்காக அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி அவர்கள் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். வணக்கம் மேடம். மேடம், 2 நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு தரமணிங்கிற ஏரியாவில் வந்து பீகார் மாநிலத்தை சேர்ந்த தாய் தந்தை 2 வயது குழந்தைய வந்து கொடூரமாக கொலை செஞ்சுருக்காங்க. தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? காவல்துறை ஏன் இவ்வளவு மெத்தன போக்கில் செயல்படுறாங்க மேடம்? பீகார்லேருந்து வந்த ஒரு குடும்பம் பிழப்பு தேடி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு தஞ்சம் அடைகிறதுக்கு வந்த குடும்பம். அந்த குடும்பம் பராசக்தி படத்தில் கருணாநிதி எழுதின ஒரு வசனம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு அவரே வந்து நிறைய பொதுக்கூட்டங்கள்லையும் பேசியிருக்கிறாரு, சட்டசபையிலையும் பேசியிருக்கிறாரு, பொது வெளியிலையும் அவர் பேசியிருக்கிறார். ஆக அவருடைய கூற்றுப்படி வந்தாரை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பீகார்லேருந்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு வெளி மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தை தன்னுடைய அந்த கணவனுக்கு முன்னாலேயே இப்படி ஒரு மோசமான சம்பவத்தில் அந்த பெண்ணை ரொம்ப அசிங்கமான முறையிலே அருவருப்புக்கத்தக்க சொல்ல கூசக்கூடிய விதத்தில் அந்த பொண்ணை அவ்வளவு தூரம் சீரழிச்சிட்டு 3 பேரையுமே அது கணவன் கண்டிச்சார், மனைவி தடுத்தார். இந்த காரணங்களுக்காகவே ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பழி வாங்கியிருக்கிறது அந்த கூட்டம். அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு இந்த துணிச்சல் எப்படி வந்தது? அதை விட அவங்க கொலையாளிகள் சொல்கிறாங்க 3 பேரையும் கொலை பண்ணி சாக்கு மூட்டையில் கட்டி நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் நாங்கள் போட்டோம், ஒரு அடையாறுக்கிட்ட போட்டோம், அங்கே போட்டோம், இங்கே போட்டோம் தகவல் சொல்கிறாங்க, வாக்குமூலம் கொடுக்குறாங்க. நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான். மூட்டையில் தூக்கிக்கிட்டு 3 பிணத்தை கண்ட இடத்துல தேடி போய் தூக்கி வீசுகிற அளவுக்கு அந்த 3 குற்றவாளிகள் சென்னையில் தான் நடமாடி இருக்கிறாங்க. சென்னையில் மாநகரத்தினுடைய மையப்பகுதியில் நடமாடி இருக்கிறாங்க. இதை காவல்துறைக்கு சந்தேகம் வரலையா? ஒரு பிண மூட்டையை தூக்கி வச்சுக்கிட்டு இது அப்படியே சென்னையில் பல பகுதிகளில் சுற்றி போய் குழந்தைய இந்த குழந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா அருவருக்கத்தக்க முறையில் அவங்க எப்படி மனசு துணிச்சல் வந்தது? அந்த குழந்தை துடிச்சிருக்குமே, அவங்க வீட்டில் குழந்தை இல்லையா? இது வந்து அந்த காம கொடூரர்கள் செஞ்ச அயோக்கியத்தனம். இந்த துணிச்சல், இந்த தைரியம் இங்கே வந்தால் எதெல்லாம் பண்ணலாம், இந்த அரசு தட்டி கேட்காது, இதுதான் நமக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு கொலையாளிகள் நம்புகிறான். அப்பப்போ எங்கே பார்த்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி அவர்களும் எங்கே போனாலும் ஒரு பேச்சு பேசுகிறாங்க. ஒரு டாபிக், பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு, பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறவர் எங்கள் அண்ணன் முதலமைச்சர் அப்படின்னு அவங்க தங்கை கனிமொழியும் போகிற இடத்துல எல்லாம் பேசுகிறாங்க, பேட்டி கொடுக்கும்போது பேசுகிறாங்க, எல்லாம் பேசுகிறாங்க. டெல்லியில் யாரோ ஒரு பெண்ணை வந்து ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு இங்கே தமிழ்நாட்டிலேருந்து டெல்லியில் போய் ஆர்ப்பாட்டம் நடத்தினவங்க
பீகார்லேருந்து வந்த ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு என்னென்ன கற்பனைகளோடு அந்த குழந்தைகளை தூக்கிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு போனால் நம்மளை வாழ வச்சுருவாங்க, தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை தத்தெடுத்துக்குவாங்கன்னு நம்பி தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களை இப்படி கொன்று குவித்து கூறு போட்டு தூக்கி வீசுறதை கேள்விப்பட்டதுக்கு பிறகு கூட இன்னும் எந்த நடவடிக்கையுமே சட்ட ரீதியாக இதை நிரந்தரமாக தடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? காவல்துறை மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவங்க உடனே நாங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன தண்டனை, ஏன் இப்படி பண்ணாங்க, எதுக்காக இப்படி பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு இல்லையா? அதாவது காவல்துறை எப்பொழுதுமே என்ன பண்ணுவாங்கன்னா உடனே தான் தப்பிக்கிறதுக்கு அவங்க ஏதாவது ஒரு நடவடிக்கையில் சொல்லிடுறாங்க. நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாருங்கள், அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவியை அவ்வளோ மோசமான நிலைக்கு ஆளாக்கப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு வரைக்கும் உண்மை குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையே, சொல்லலையே இன்னைக்கு வரைக்கும். அதை அப்படி மூடி மறைச்ச மாதிரி வச்சு கோர்ட்டில் வழக்கு இருக்குது இதே தானே சொல்லிட்டு தப்பிச்சிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்புன்னா எது இந்த நிலையில் பாதுகாப்பு? இன்னைக்கு கூட நந்தனத்தில் கேன்டீனில் வேலை பார்க்குறதுக்கு 20 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணு அந்த கேன்டீனில் வேலைக்கு போயிருக்கு. 20 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு 25 வயசுக்கு உட்பட்ட ஒரு பெண்ணை 56 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் பாலியல் துன்புறுத்தி அந்த பொண்ணு தப்பிச்சு காவலாளிகிட்ட சொல்லி அதுக்கு பிறகு அது போய் விசாரிக்கும் பொழுது பார்த்தா ஏற்கனவே 3 பேரோ 4 பேரோ அந்த பொண்ணை பாலியல் துன்புறுத்தியிருக்கிறாங்க. பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. அதில் கூட சொல்கிறாங்க திமுகவை சேர்ந்த ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு இனிமேல் காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் தொலைக்காட்சி செய்திகள் தான், நாங்கள் அவங்க சொன்ன செய்திகளை தான் நாங்கள் சொல்கிறோம். அதாவது பெண்கள் இன்றைக்கி பார்த்து ரசிக்கக்கூடிய போகப்பொருளாகவே தான் வச்சுருக்கிறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவங்கள ஒரு மதிக்கத்தக்க அளவில் பெண்களை நேசிக்கக்கூடிய அளவில் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு? பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்கள். இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா இவ்வளவு கொடூரமான நடவடிக்கைகள் நடந்ததுக்கு பிறகு கூட இன்றைக்கி உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முதலமைச்சரோ இல்லை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ இல்லை யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் முதல் குரல் கொடுத்தவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான். பீகார்லேருந்து வேலைக்கு வந்த பெண் குடும்பத்தை கொன்று குவித்த அந்த கூட்டத்திற்கும் கண்டனம் தெரிவித்தவர் அண்ணன் தான். இன்றைக்கி நடந்த சம்பவத்துக்கும் கேண்டீனில் வேலை பார்த்த ஒரு பெண்ணை இவ்வளோ மோசமாக நடத்துனதுக்கும் கண்டித்தவர் நம்ம அண்ணன் தான், எடப்பாடியார் அவர்கள் தான் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆக இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிட்ருக்கு? தூங்கிட்டுருக்கு. இது தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், தினந்தோறும் ஒரு செய்தியாவது பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு வராமல் இருக்கா? தான் அண்ணன் எடப்பாடியார் போகிற இடத்துல எல்லாம் சொல்லுவார், எப்போவுமே எந்த இடத்துக்கு போனாலும் தவறாமல் சொல்லுவார், இன்றைக்கு தங்கம் விலை நிலவரம், வெள்ளி விலை நிலவரம் அப்படின்னு போடுற மாதிரி இன்றைக்கி கொலை நிலவரம், பாலியல் துன்புறுத்தல் நிலவரம்ன்றது இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சு. இதுக்கெல்லாம் பேசிக் என்ன காரணம்னா காவல்துறை மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. காவல்துறை மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாத நேரத்தில் இந்த குற்றவாளிகள் என்ன வேணாலும் செஞ்சுட்டா இந்த அரசாங்கம் நம்மளை பாதுகாக்கும். என்ன தப்பு வேணாலும் செய்யலாம், கொலை செய்யலாம், கற்பழிக்கலாம், இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் பண்ணலாம், என்ன செஞ்சாலும் இந்த அரசாங்கம் தங்களை பாதுகாக்கும் அப்படின்ற நம்பிக்கை குற்றவாளிகளுக்கு வந்திருக்கு. அதனால தான் இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க முடியலை. இந்த மாதிரி குற்றங்களை இவங்க பூசி முழுகிறாங்க. ஒரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்கிறாரு, ஒரு பெண்ணை ஒரு 4 பேர் சேர்ந்து கோயம்புத்தூரில் ஒரு இடத்துல மோசமான நிலையில் தள்ளி கணவனை தள்ளி அந்த பொண்ணு அவ்வளோ மோசமான நிலைக்கு ஆளாக்கப்பட்டான். அதுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்கிற விளக்கம் என்ன தெரியுமா? ஏன் அந்த பொண்ணு அங்கே போச்சு? அப்போ குற்றவாளிக்கு என்ன? அப்போ நம்மளை காப்பாற்றுறதுக்கு அரசியல் கட்சி இருக்குது, நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு கட்சி இருக்குது, ஒரு கட்சியினுடைய தலைவர் இருக்கிறாரு. இந்த குற்றம் தப்பு அப்படின்னு நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, நம்ம தாய் ஒரு பெண்ணு, நம்முடைய தங்கை ஒரு பெண்ணு, மனைவி ஒரு பெண்ணு, நம்முடைய பிள்ளைங்க ஒரு பெண்ணு அப்படின்ற நிலையிலிருந்து மறந்து இந்த குற்றவாளிகளுக்கு சுதந்திரமாக நடமாடக்கூடிய நாடாக தான் தமிழ்நாடு போயிடுச்சு. பெண்களுக்கு பாதுகாப்புன்றது சுத்தமாக இல்லை. 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும், 6 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இன்றைக்கி மோசம், திருட்டு, கொலை, கொள்ளை எல்லாம். ஆணவ கொலை என்னென்ன நடக்குது?
எத்தனை இடத்துல நடக்குது? இந்த தைரியமெல்லாம் எப்படி வந்தது? இந்த குற்றவாளிகளுக்கே சுதந்திரம் இந்த ஆட்சியில் தான் இருக்குன்றதுனால தான் குற்றவாளிகள் தாராளமாக நடமாடுறாங்க. கஞ்சா நடந்துட்டுருக்குது, எல்லாம் குடிகாரர்கள் எல்லாம் போதையில் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாம் மது போதையில் இருந்தோம், அதனால தான் இப்படி நடந்துக்கிட்டோன்னு அந்த குற்றவாளிகள் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கெல்லாம் பேசிக் என்ன? இந்த அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு குற்றவாளிகளுக்கு இருக்குது. அதனால தான் இவ்வளோ தைரியமாக நம்ம என்ன குற்றம் பண்ணாலும் இந்த அரசாங்கம் நம்மளை தண்டிக்கும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருந்ததுன்னா இந்த குற்றத்தை செய்ய மாட்டாங்க. அப்போ போதைப் பொருளை தடுக்க தமிழக அரசு வந்து தவறிடுச்சா? அது சுப்பிரமணியன் வேற சொல்கிறாரு, இங்கே வந்து ஜீரோ, நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஜீரோ கஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ வந்து இந்த அரசு வந்து போதைப் பொருளை வந்து சட்டவிரோதமாக நாங்கள் விற்கலை, வெளி மாநிலத்திலேருந்து உள்ளே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எது வேணாலும் சொல்லி மழுப்பலாம், போய் பேசலாம். ஆனால் குற்றவாளி குற்றத்தை ஒப்புக்கொண்டேன்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் போய் என்ன சொல்கிறான்? நான் போதையில் இருந்தேன். அப்போ எப்படி வந்துச்சு போதை? மற்ற மாநிலத்துலேருந்து வருது அப்படின்னு நீங்கள் தடுத்துக்கோங்க. அதுக்கு தானே நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க. நீங்கள் ஆட்சியில் மற்ற மாநிலத்திலேருந்து இங்கே வருதுன்னு இப்போ தாராளமாக விட்டுருக்குறீங்களா? அதை தடுங்க முதல்ல. அதை தடுத்தா தானே. இன்றைக்கி தைரியமே என்னென்னா, இந்த குற்றவாளிகள்லாம் திமுகவில் இருக்கிற அமைச்சர்களோட புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு தைரியத்தை வச்சுட்டு எல்லாம் பண்ணுறாங்க. எல்லாமே அந்த மாதிரி நிறைய புகைப்படங்கள்லாம் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியிலலாம். அப்போ யார் குற்றவாளி? இதில் ஆட்சியில் இருக்கிறவங்க தான் குற்றவாளின்னு நாங்கள் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கெல்லாம் மூல காரணம் அவங்களே ஒத்துக்கிறது தான். இது நாங்கள் ஒன்றும் இட்டுக்கட்டியோ மிகைப்படுத்தியோ சொல்லலை. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சொன்னாரே, அண்ணன் எடப்பாடியார் சொன்னார், கஞ்சா புழக்கம் இருக்குது, பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் இருக்குது, கல்லூரிக்கு வெளியில் இருக்குது, எங்கே பார்த்தாலும் டீ கடை முதற்கொண்டு இன்றைக்கி கஞ்சா புழக்கமாக போயிடுச்சு, இதை தடுத்து நிறுத்துங்கன்னு பகிரங்கமாக பல தடவை பேசினாரே. இன்றைக்கி தானே சொல்கிறீங்க நீங்கள் வெளி மாநிலத்திலேருந்து வருது. அப்போ இது வரைக்கும் எங்கேருந்து வந்துச்சு? இன்றைக்கி சொல்கிறீங்க. இப்போ போதைன்னு வந்து குற்றவாளிகள்லாம் சொல்கிறாங்கன்னு சொன்னதுக்கு பிறகு இது சொல்கிறீங்க. அதனால் இந்த காரணமெல்லாம் ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு, பூசி முழுகிறதுக்கு இருக்கக்கூடிய காரணம். இவங்க என்ன தான் பொய் வேஷம் போட்டாலும் இன்னும் 2 மாதத்தில் உண்மை வெளிச்சத்துக்கு வந்துடும். உண்மை வெளிச்சத்துக்கு வந்துடுச்சுன்னா அன்னைக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரும். இப்போது லட்சக்கணக்கானவர் வந்து வட மாநிலத்திலேருந்து நம்ம மாநிலத்துக்கு வேலை தேடி வராங்க. அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி பெண்கள் குழந்தைகள்லாம் இருக்காங்க. அவங்க இப்போ வரக்கூடிய ஒரு அச்ச சூழ்நிலையை இந்த பீகார் கொலை வந்து கொண்டு வந்திருக்கு. கண்டிப்பாக எப்படி பார்க்குறீங்க? அது உண்மை. அதுதான் உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நமக்கு அந்த வெளிமாநிலத்திலேருந்து வர்றவங்க தாக்கப்படுறாங்க. அந்த செய்திகள் வந்து திருத்தணியில் நடந்த சம்பவம் 2-3 மாதமாக தொடர்ந்து இது வந்துக்கிட்டே இருக்குது. அந்த திருத்தணியில் நடந்த சம்பவம்லாம் பாவம் சகிக்கவே முடியாத, தாங்கிக்கவே முடியாது. அது பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக அந்த பையனை போட்டு அவங்க தாக்குறது வந்து ரொம்ப கொடூரம். இது மாதிரி நிறைய நமக்கு தெரிந்த சம்பவங்கள், இதெல்லாம் தெரியாமல் மறைக்கப்பட்ட சம்பவங்கள் எத்தனை நமக்கு தெரியாது. இது தெரிஞ்சு பொதுமக்களுக்கு தெரிஞ்சு வெளிச்சத்துக்கு வந்த சம்பவங்கள் தான் இதெல்லாம். இல்லை, அந்த சம்பவத்தில் கூட வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து அவர் நல்லா இருக்காரு, அவரை பற்றி ஒன்றும் இது பண்ண வேணாம், சில ட்விட்டர் கணக்கெல்லாம் நாங்கள் முடக்குவோம் அப்படின்னாங்க. ஆனால் இந்த பீகாருக்கு இது மாதிரி நல்லா இருக்கிறாருன்னு அவரை கொண்டு வந்து நிறுத்துனீங்களா? நல்லா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி காட்டினீங்களா? தாக்கப்பட்டவர் உடல்நல ஆரோக்கியத்தோடு இருக்கிறாரு, இது சும்மா விளையாட்டுக்கு தான் அடித்தாங்க அப்படின்றத சொன்னீங்களா? இல்லை, நீங்கள் தானே சொல்கிறீங்க. தப்பு செஞ்சவன் குற்றத்தை ஒப்புக்கணும், தப்பு பாதிக்கப்பட்டவன் உண்மை நிலையை சொல்லணும். அப்போ தானே நமக்கு தெரியும். அவன் நல்லா இருக்கிறாருன்னு சொல்லிட்டாரு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் சொன்னாரா? அவர் அங்கேருந்து போயிட்டாரு. அது எப்படி போவார்? உடல்நிலை பாதிக்கப்பட்டு அடித்து துன்புறுத்தி, அந்த அடித்து துன்புறுத்துகிற காட்சி கோரக்காட்சி, எப்படி உடனே ஆஸ்பத்திரிலேருந்து வெளியில் போயிட முடியுமா? நடக்க முடியுமா? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. மக்கள் கேட்குறாங்களே இன்றைக்கி. நீங்களே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அந்த சம்பவத்துக்கு அது காரணம், இந்த சம்பவம், அதெல்லாம் கிடையாது. உண்மை நிலை என்னென்னா அண்ணன் எடப்பாடியார் சொன்னது தான். இந்த கஞ்சா போதை இதெல்லாம் தமிழ்நாட்டில் தாராளமாக நடமாடிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த குற்றங்களை இவங்களால் தடுக்க முடியாது. இன்றைக்கி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வரணுன்னா, இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா எந்த பெண்களை பார்த்தாலும் இந்த பாலியல் தொந்தரவு சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்த உடனேயே, அம்மா இருந்தால் இது நடக்குமா? புரட்சி தலைவி அம்மா இருந்தால் அப்படி சம்பவம் நடக்குமா? கொன்றுவாங்க, சுற்றுவாங்க, அம்மா சுட்டு பிடிப்பாங்க அம்மா. இதே வார்த்தையை தான் இன்றைக்கு மக்கள் பேசுகிறாங்க.
இன்றைக்கி பேசுகிற பேச்சு எங்கேயாவது இப்படி ஒரு செய்தியை கேள்விப்பட்டு மக்கள் பேசுகிறாங்கன்னா அடுத்த கேள்வி அம்மா இருந்து அப்படி நடக்காது. இந்த பேர் இன்றைக்கி அம்மா மேலே இருக்கே, அன்னைக்கு வராத கஞ்சா, அன்னைக்கு வராத பாலியல் குற்றங்கள் இன்றைக்கி இவ்வளவு தூரம் பெருகி போயிருக்கே நாள்தோறும். என்ன காரணம்? என்ன காரணம்? குற்றவாளிகள் தாராளமாக நடமாடலாம் அப்படின்ற இந்த அரசாங்கத்தினுடைய மெத்தன போக்கு. அப்போ இரும்பு கடம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இது ஒவ்வொரு முறையும் இது வார்த்தை ஜாலத்துக்கு தான் இந்த பார்த்த இரும்பு கரம் கொண்டு வந்து அடக்குவோன்னு. ஏன்னா இரும்பு கரம் கொண்டு வந்து தான் அடக்குவோன்னு சொன்னீங்க. இன்றைக்கி ஒரு சம்பவம், 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கேன். எங்கே நீங்கள் இரும்பு கரத்தை எங்கே வச்சுருக்கீங்க? பூட்டி வச்சுருக்கீங்களா? இரும்பு கரத்தை பூட்டி வச்சுருக்கீங்களா? அந்த பூட்டி வச்சுருக்கிற இரும்பு கரத்தை எடுத்து அடக்குங்களேன். உங்களை யார் வேணான்னது? ஒரு குற்றவாளி இந்த மாதிரி பாலியல் தொந்தரவில் அவன் நடந்திருக்கிறான்னு தெரிஞ்சாலே அவனுக்கு கடுமையான தண்டனையை ஒரு 4 பேர் கொடுத்து பாருங்க. எல்லாருக்கும் பயம் இருக்கணும். சுற்றுவான் போலீஸு, எங்கே பார்த்தாலும் போலீஸ் துப்பாக்கி வச்சு சுற்றுவாங்க. இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது பயம் இருக்கும் அவனுக்கு. ரோட்டில் நடமாட மாட்டான். குடிக்கிறவங்க கூட வெளியில் வரமாட்டான். காவல்துறை மேலே பயம் இருக்கணும், அச்சம் இருக்கணும். அப்படி அச்சம் இருந்தால் தான் குடிக்கிறவங்க கூட தெரியாமல் திருட்டுத்தனமாக குடிச்சிட்டு வருவானே தவிர இவங்களை பார்த்தாலே பயந்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும். அதுக்கு காரணம் காவல்துறை அதிகாரிகளே இது போன்ற பாலியல் சீண்டலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்கன்ற செய்திகளை நம்ம பார்க்குறோம். காவல்துறை அதிகாரிகளே, உயர் அதிகாரிகளே இது போல் நடந்திருக்கிறாங்கன்ற செய்திகள் பத்திரிகைகளில் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. நிறைய பேர் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அந்த செய்தி உங்களுக்கு தெரியும். ஒரு பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்புக்கு நின்ற ஒரு பெண் போலீஸு, அந்த பொதுக்கூட்டத்தில் பேச வந்தது யாருன்னு கேட்டால் திமுக மகளிர் அணி செயலாளர், நாடாளுமன்ற குழு தலைவர் திருமதி கனிமொழி பேச போகிறாங்க அந்த கூட்டத்தில். அந்த கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு வந்த ஒரு பெண் போலீஸை திமுகவை சேர்ந்தவர்கள் பொது இடத்துல இடுப்பு கிள்ளக்கூடிய ஒரு தைரியம் எப்படி வந்துச்சு? அப்போ காவல்துறை மேலே பயம். பொதுக்கூட்டத்துக்கு ஒரு காவல்துறை மேலே பயம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவன் ஒரு பெண் போலீஸாக இருந்தால் கூட பெண் போலீஸாக பார்க்கல. பெண் போலீஸாக இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு காவல் அலுவலர்னே பார்க்கல. மோசமான சூழ்நிலையை பார்த்து சிந்தித்து பார்க்குறதுனால தான் இந்த மாதிரி ஒரு தவறான செயல்களுக்கெல்லாம் அவங்க செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அதனால் இது காவல்துறை மேலே பயம் இல்லை ஒன்று. 2வது, இந்த அரசாங்கத்து மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் அத்தனையும் கேலி கூத்து தான். இந்த அரசாங்கம் இன்றைக்கி ஒரு ஒரு குற்றச் செயல்களில் ஈடுபட்டவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற அச்சம் இல்லை. இதெல்லாம் எதுவுமே இல்லாததுனால இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதிமுகவிற்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் நான் ரெடியாக இருக்கேன், அருமை அண்ணன் எடப்பாடியார் என்னை ஏற்றுக்க தயாராக இருக்கான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டமாக இது நான் எடுத்த முடிவு கிடையாது, இது செயற்குழு எடுத்த முடிவு அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசியிருக்காங்க. இதை எப்படி? அதான் உண்மை. அண்ணன் சொன்னதான் உண்மை. அண்ணன் தனிப்பட்ட முறையில் அண்ணன் நடவடிக்கை எடுக்கலை. ஒரு பொதுக்குழு இங்கே இதில் அயனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி மண்டபத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் 2500 பேருக்கு மேலே இருந்து கூடி இவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு உரக்க குரல் கொடுத்து நடவடிக்கை எடுத்தால் இந்த நடவடிக்கை. இவர் பேசுகிறது எல்லாமே இவருடைய பழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பேசுகிறதுக்கும் செயலுக்கும் சம்மந்தமே இருக்காது. இவர் எல்லாரையும் ஒன்றிணைக்கணும், எனக்கு அதுதான் ஒரு அரசியல் நோக்கம், நான் ஒன்றும் பதவிக்காக வரல அப்படின்னு அவர் சொல்கிறார். எப்போ பார்த்தாலும் அவர் சொல்கிற ஒரே வார்த்தை ஒன்றிணைக்கணும்னு. அப்படி ஒன்றிணைக்கிறவராக இருந்தால் அவர் கூட இருக்கிறவங்களையே ஒன்றிணைக்க அவரால் முடிஞ்சிச்சா? காப்பாற்ற முடிஞ்சிச்சா? அவரால் முடிஞ்சிச்சா? இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. அவரை நம்பி போனவங்க எல்லாருமே வேறு திசையில் போயிட்டாங்க. அதனால தான் ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினர்களும் இவருடைய நடவடிக்கையை பார்த்துட்டு தான் இவர் வேண்டாம், இவரை கட்சி விட்டு நடவடிக்கை எடுங்க, இவருடைய செயல்பாடுகள் சரியில்லைன்ற மாதிரி அன்னைக்கு முடிவெடுத்து தான் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர் அவர்.
இப்போ மறுபடியும் என்னை சேருங்கன்னு சொன்னால் எந்த நீக்கப்பட்ட ஒருத்தர் எப்படி அந்த பொதுக்குழு கூடி தானே முடிவு பண்ண முடியும்? அதைத்தான் அண்ணன் திரும்ப திரும்ப சொல்கிறார். நீக்கப்பட்டவர் நான் முடிவெடுத்ததில்லை, பொதுக்குழு முடிவெடுத்தது, அதுக்குரிய வாய்ப்புகளே ரொம்ப குறைவுன்னு அண்ணன் சொல்கிறதுக்கே காரணம். நீங்கள் முதல்ல ஒரு வெளியில் போய் நீங்கள் நாங்கள் ஒன்றிணைக்க போகிறோம், எல்லாரையும் சேர்க்க போகிறோம், முதல்ல உங்களை நம்பி வந்தவங்களே ஒன்றா சேர்த்து வைக்க கொடுக்க முடியலையே. இன்னைக்கு தான் வெவ்வேறு விதமான பதில்கள் இன்னைக்கு தான் சொல்லியிருக்காரு. அன்னைக்கு சொல்லியிருக்கணும், இது அன்னைக்கு சொல்லியிருந்தால் தெரிஞ்சிருக்கு யார் உண்மையானவங்க யார் போலின்றது தெரிஞ்சிருக்கும். ஆனால் எல்லாருக்குமே அண்ணன் எடப்பாடியார் தான் ஒரு நிலைத்த தன்மையோட இந்த இயக்கத்தை ஒரு கேப்டன் மாதிரி வழிநடத்துவார் என்ற நம்பிக்கை அன்னைக்கே எல்லாரும் முடிவெடுத்துட்டாங்க. அவர் தான் எந்த நிலையிலையும் இந்த இயக்கத்தை அவர் விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்றது எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக கூடி முடிவெடுத்தது தான். அண்ணன் பொதுச் செயலாளர் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்தது. அண்ணன் தான் இந்த கட்சிக்கு தலைமை ஏற்கணும், அது ஒற்றை தலைமை, அவர் தான் வரணும் அப்படின்னு ஒட்டுமொத்த முடிவெடுத்தது. இவரை பற்றி அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்ச காரணத்தினால தான் அவர் வேண்டாம், அவரை கட்சி விட்டு நீக்குங்கன்னு அவங்க குரல் கொடுத்தது. குரல் கொடுத்து தான் அவர் எடுத்தாங்க. அதுபோக அதிமுக அலுவலகம் உடைப்பு அதெல்லாம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். முதல்ல நாங்கள்லாம் கோயில் மாதிரி நினைக்கிற இடம் இந்த லாய்ட்ஸ் ரோடு தலைமை கழகம். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சிக்காக அவங்க துணைவியாரும் சேர்ந்து இந்த இயக்கத்துக்கு கொடுத்த கட்டடம் அந்த கட்டடம். ஆக அவருடைய உழைப்பில் வாங்கப்பட்ட அந்த கட்டிடத்தை போய் நம்ம இந்த கோடிக்கணக்கான தொண்டர்கள் கோயில் மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் போய் பகிரங்கமாக தெரிஞ்சது. இவர் தான் இறங்குறாரு, இவர் தான் போகிறாரு, இவர் கூட வர்றவங்க தான் உடைக்கிறாங்க, இவர் கூட வர்றவங்க தான் மிஷின்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லாமே தெரியுது. இதில் மறைப்பே கிடையாது. இதான் உண்மை தான். அப்படியெல்லாம் ஒரு தலைமை கழகத்தை போய் நாங்களாம் கால் வைக்கும் போதே ஏதோ மேடையில் கால் வச்சு தொட்டு கும்பிட்டு போகிற மாதிரி தான் அங்கே தலைமை கழகத்துக்கு போகும்போது. ஏன்னா எங்களுக்குன்னு இருக்கிற ஒரு இடம் அது, எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சொத்து அது, கோடிக்கணக்கான தொண்டர்களுக்குரிய சொத்து. அந்த சொத்து அதை பாதுகாப்பாக அண்ணன் எடப்பாடியார் பாதுகாத்து வச்சுருக்கிறாருன்னா அதை போய் அவ்வளோ மோசமான நிலையில் கொண்டு வரலாமா, அடித்து நொறுக்கலாமா? எப்படி இந்த கட்சி தொண்டை உங்களை ஏற்றுக்குவான்? என்னை சேர்த்துக்கோன்னா எப்படி ஏற்றுக்குவான்? இவரை தலைமை கழகத்தை உடைச்சி எல்லாம் அசிங்கப்படுத்தி மிஷினை தூக்கிட்டு போய் ரெக்கார்ட்ஸை தூக்கிட்டு போய் எல்லாம் பண்ணினதுக்கு பிறகு எப்படி ஏற்றுக்குவான் தொண்டை? ஏற்றுக்க மாட்டான் இல்லையா? இப்போ டிடிவி தினகரனை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அது மாதிரி இவர் ஒருவேளை என்னையும் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி இல்லை, நீங்கள் அவருடைய நிலைமை வேறு. அவர் வெளியில் போய் தனிக்கட்சி ஆரம்பித்து தேர்தல்களில் போட்டிட்டு தனக்குன்னு ஒரு சின்னத்தை வாங்கிக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவராகவே அவர் வந்துட்டார். தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராகவே மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி அவர்கள் வந்துட்டார். அதெல்லாம் அவரை விமர்சனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இவர் அப்படி இல்லை. இங்கே ஒன்றிணைவோம் பாரு, சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுவார். இங்கே ஒன்றிணைவோம் பாரு, ரெட்டலை நமக்கு தரக்கூடாதுன்னு கேஸ் போடுவார். இங்கே ஒன்றிணைவோன்னு பேட்டி கொடுப்பாரு. அங்கே போய் இந்த கட்சியில் எல்லாம் ஒன்றா இருக்கணும், இந்த கட்சியில் இவங்க சரியாக இருக்கணும், அவங்க சரியாக இருக்கணும். இங்கே நடக்கிறது சுப்ரீம் கோர்ட்டில் கேஸு எல்லாம் இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா அவர் பேட்டியில் சொல்கிறாரு, நிறைய வழக்கெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்குன்னு அவர் வாயாலே சொல்கிறாரு. அப்புறம் எப்படி சேர்ப்பாங்க? பொதுக்குழு சேர்ந்து முடிவெடுத்ததுக்கு பிறகு நீங்கள் கோர்ட்டு இது வரைக்கும் சட்ட போராட்டங்கள் நடத்தியே அண்ணன் தடவைக்கு தடவை நிரபராதி அப்படின்னு நிரூபிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறாரு. இப்போ தாவேக தலைவர் விஜயோட அவங்க அப்பா சந்திரசேகர் சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் கட்சி விஜயோட பலத்தை நீங்கள் இது பண்ணிட்டா அதிகாரத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது மாதிரி சேர்ந்தால் ஒருவேளை திமுக தோக்குற சூழ்நிலை உருவாகுமா, இல்லை விஜய் இல்லை? அது அவங்க அப்பாவுடைய கருத்து. அவர் பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்து அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அது அவருடைய கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அது காங்கிரஸ் எப்படி பார்க்குறாங்கன்றது அவங்கள தான் பார்க்கணும். அதுக்கு பிறகு தான் தமிழ்நாடு மக்கள் ஒரு என்ன நிலையை எடுப்பாங்கன்னு நம்ம கருத்து சொல்ல முடியும். இப்போ சொல்ல முடியாது. இப்போ நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் பலம் வாய்ந்த கூட்டணியை உருவாக்கி தரேன் அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் மத்தியில் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி உருவாயிருச்சா நமக்கு? கண்டிப்பாக, நிச்சயம். நீங்கள் பார்த்துருப்பீங்களே,
போன வாரம் மதுராந்தகம் கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கணும். அதை பார்த்தாலே, மேடையை பார்த்தாலே ஜெகஜோதியாக ஒரு திருவிழா மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாரும் வந்து ஒரு ரொம்ப ஏளனமாக எங்கே அமைக்க போகிறாங்க, எங்கே உருவாக்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை, அந்த கூட்டத்தினுடைய பொய்ப்பேச்சை முறியடிக்கிறதுக்கு அன்றைக்கி மேடையில் எல்லாருமே அடுத்த முதலமைச்சர் அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு நிலையை வந்து அன்றைக்கி அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் உட்கார்ந்துருந்த மேடை எவ்வளவு அழகாக, எவ்வளோ ஒற்றுமையாக எப்படி இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களே. நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் எங்களுக்கு வெற்றியினுடைய அறிகுறி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் அவர் மட்டும் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாக எங்கே இண்டோர் மீட்டிங் போட்டாலும் சரி அதில் சொல்வார், பலமான கூட்டணி அமையும், பலமான கூட்டணி அமைக்கிற வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குகிற வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், இந்த கூட்டணி அமைக்கிறதெல்லாம் ஏன் வேலை அப்படின்னு ஒரு வருஷமாக சொல்லிகிட்டே இருப்பார். அவர் தைரியமாக சொன்னார். ஒரு தன் மேலே ஒரு நம்பிக்கையை வச்சு தைரியமாக சொன்னார். இந்த மாதிரி பலமான கூட்டணி அமைப்பேன் அப்படின்னாரு. அமைச்சிட்டாரு. அதில் சக்ஸஸ் பண்ணிட்டார். நீ அடுத்த சக்ஸஸ் 26 கோட்டைக்கு போகிறது தான். நன்றி. நன்றி.